எலக்ட்ரிக் சேரை யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அது எப்படி சௌபினோட பொண்டாட்டி டக்குன்னு கத்துக்கிட்டா, டக்குன்னு யூஸ் பண்ணா அப்படி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. எலக்ட்ரிக் சேரை நம்ம தலைவர்கிட்டயும் காமிச்சதுக்கு அப்புறம், தலைவர் ஸ்ருதிஹாசன்கிட்டயும் காமிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜஸ்ட் அது எல்லாத்தையுமே ரீஒர்க் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஒரு ரொட்டேஷன் ஷாட்ல காமிச்சிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி அதை நம்ம தலைவர் பத்த வைக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நோட் பண்ணுங்க, மாத்திருக்கலாம். ஆனா அந்த சீன்ல கடைசியா ஸ்ருதிஹாசன் ஊசி போடுற மாதிரி அவனுக்கு காமிச்சிருப்பாங்க. அப்ப ஊசி கண்டிப்பா தேவைன்னு தான் தோணும். மேபி அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணியிருப்பாரு. கடைசியா சொல்லுவார்ல, போன் அந்த வீடியோ கால்ல சொல்லுவாரு, கண்ணா சேர வேன்லயே செட் பண்ணியாச்சு. இங்க ஒரு பட்டன் அமுத்துனா உன் கல்யாணி அத்தோட ஓகயா அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா? ஜஸ்ட் நோட் பண்ணுங்க. செட் பண்ணியாச்சுன்னு சொன்னாரா? சோ இதெல்லாம் செட் பண்ணது இவங்க தான். இவங்களுக்கு எப்படிடா மெக்கானிக் வேலையெல்லாம் தெரியும்னு சொல்லாதீங்க. ஒரு விஷயத்த கத்துக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எவ்வளோ அவ்வளோ நாள் அதை வந்து ரெகுலரா பண்ண அதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்த்து கத்துக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதோட சார்லியும் இருக்காருல்ல கூட. சோ அவருக்கும் அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா அந்த சேரை அப்டேட் பண்ணிட்டாங்க. ஒரு பட்டனை தட்டினா எல்லாம் ஆகுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். அத ரஜினிகாந்தே சொல்லியிருப்பாரு. இப்போ ஒரு பட்டனை தட்டினா உன் ஆள் காலி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரியா?